ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேது தமிழ்ச்செல்வி, தனம், அதுக்கப்புறம் மலர் 3 பேரும் ஒரு பாஷையில் அன்றைக்கி பேசினாங்க. அது என்னென்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தார். அப்போது மலர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பாஷையில் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்டார். ஸோ மலரும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிட்டோம், இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி தான் அப்படின்ன உடனே அதை சேதுவும் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இதை பற்றி போய் தனத்துக்கிட்ட வேணும்னே தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துல கேட்டார். அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனம் போயிட்டு, அக்கா நானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாமா யோசிச்சு பதில் சொல்லிக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு பண்ணி கல்யாணம் கேட்குதா உனக்கு, இந்த சின்ன வயசில் படிக்கிற வயசில் அப்படின்னலாம் தமிழ்ச்செல்வி துரத்திக்கிட்டு ஓடினாங்க. அதுக்கப்புறம் மலருமே பரவாயில்லையே, நீங்கள் இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு போனாங்க. அப்போ சேது இருந்துக்கிட்ட வந்ததுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வந்ததுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுகிறாங்க. என்னமோ என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தான் தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே கோவப்பட்டு அடிஸ்கேல் எடுத்து அடிக்க போகிறீங்க, அம்புட்டு பாசமா என் மேலே அப்படின்னு சேது கேட்குறாரு. ஆனால் அது தமிழ்ச்செல்வி ஆமாம் பாசம்தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது சேது மேலே கிடையாது. சேது அப்படியா என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குறாரு. முதல்ல யோசிக்கிறாரு, என்ன திடீர்னு என் மேலே பாசமா அப்படின்ன உடனே ஒத்துக்கிட்டா ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சேது நின்றுட்டு இருக்கும்போது தான் தமிழ்ச்செல்வியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாசம்னா ஆனால் உங்கள் மேலே கிடையாது, என் தங்கச்சி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேதுவோட முகத்தில் அடித்த மாதிரி தமிழ்ச்செல்வியை பதில் சொல்லிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆமாம் இப்படி ஒரு மோசமானவரை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்ப மாட்டேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவன் மேலே நம்பிட்டு பாசமாக இருக்கேன், அவளோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, நான் ஒருத்தி கஷ்டப்படுறதே போதாதா, அவள் சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு, அவளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவள் முதல்ல படித்து பெரிய ஆள் ஆகட்டும், அவளோட வாழ்க்கையை நான் சரியாக அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அடித்த மாதிரி பதில் சொல்லிடுறாரு. ஸோ சேது பண்ண ஒரு விஷயம் தான் இதுக்கு ஸோ சேது அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு, தமிழ்ச்செல்வியோட மனசு கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்றதுக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி இன்றைக்கி சேதுவோட முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அதை நினச்சி சேதுவுமே ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன இது திடீர்னு இப்படி பேசிட்டேன், இங்கே பாரு நான் வேணும்னே எதுவும் பண்ணலை, தப்பு தான் மன்னிச்சிடு, நான் பண்ணது அதுக்காக இப்படியா பேசுவா அப்படின்னு நீங்கள் பேசினதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், அதை மறந்துட்டு நல்ல விளையாட்டம் நடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஏமாந்தவங்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராசாங்கம் மாமா உண்மையிலே ரொம்ப பெரிய மனுஷன், அவர் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் உங்களை கணவராகவும் புருஷனாகவும் ஏற்றுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே பேசுனேனே தவிர என் மனசறிஞ்சு என் மனசால் உங்களை நான் என் புருஷன் என் கணவன் அப்படின்னு நினைக்க முடியல. நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய மனசை காயப்படுத்தி அந்த ஒரு வார்த்தையை பேசுனீங்களோ அதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுக்கு இடம் இல்லை, நான் உங்கள் மேலெல்லாம் பாசம் கிடையாது, என் தங்கச்சி மேலே தான் பாசம், அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சேதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னைவா இன்னும் அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை இன்னும் அவளோட மனசில் ஆணித்தனமாக கிழிச்சிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. என்ன சட்டுன்னு இப்படி பேசிட்டா, ஆமாம் இது நாம் பண்ண தப்பு தானே அப்படின்னு சேதுவுக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கவலைப்படாத தமிழ்ச்செல்வி, உன்னுடைய காயம் சீக்கிரத்தில் ஆறாது, அது நான் பண்ண பெரிய தப்பு தான், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனசை மாற்றி நான் சரி பண்ண பார்க்குறேன், நான் பண்ண தப்புக்காக எப்படியெல்லாம் பிராய்ச்சித்தை தேடணுமோ அது எல்லாத்தையும் நான் பிராய்ச்சித்தம் உனக்கு பண்ணி தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேது மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு. ஸோ இன்னொரு பக்கம் போஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு செங்கல் சொல்லிலாம் வேலை செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தார். ஆனால் அதை அடுத்த நிமிஷமே காவியா வாங்கிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி தான் சொந்த காசில் உழைச்சி தின்னணும், எப்பயுமே ஓசில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது, யாரோ ஓசில் சம்பாதிக்கிற துட்டில் உட்காந்துக்கிட்டு குடும்பமாக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றீங்களே, இது எப்படி தான் உங்களோட உடம்புல ஒட்டுதுன்னு தெரியலை அப்படின்னு இங்கே அவர் காவியா ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குளிச்சு முடிச்சுட்டு வராரு போஸ் வெளியில். அப்போது காவியா என்ன இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணியா அப்படின்னு, என்ன நீட்டாக இருக்கா இல்லையா, ஒழுங்கா ஒரு டைம் பாத்ரூம் வாஷ் பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு. என்ன காவியா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. என்னது காவியாவா அப்படின்னு. இல்லைங்க அது அது அப்படின்னு போஸ் தயங்க நின்றுட்டு இருக்காங்க. வெளியில் இவங்க சண்டை போகிற சத்தம் கேட்குது. அவங்களுடைய அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் பார்த்துக்கிட்டே வேடிக்கை அதுதான் காது கொடுத்த கேட்டுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே
என்னங்க இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு. பின்னே இந்த ரூம் பக்கமே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு இப்போ இங்கே வந்த, ஏன் வெளியில் எங்கேயாச்சும் இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு. ஏங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது, நான் இங்கே தானே குளிக்க முடியும் அப்படின்னு. இங்கே பாரு, இனி இங்கெல்லாம் நீ எதுவும் வைக்காத, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஏங்க இங்கே பாருங்க, இது ஒன்றும் நம்மளோட வீடு கிடையாது, இஷ்டத்துக்கு அங்கங்கே இருக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய வீடு கிடையாது. இந்த ரூம் தான் நமக்காக கொடுத்துருக்கிறது, இங்கே தான் எல்லா பொருளையும் வைக்க முடியும், வேற எங்கேயும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காவியாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு பாரு, சரி உன்னோட ட்ரெஸ்ஸை எங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, சரி ஓகே, வந்தையா போறியா, நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த ரூமில் ஒரு விஷயம் கூட நீ பண்ணக்கூடாது. இப்போ நீ குளிச்சுட்டு வந்தல, அந்த பாத்ரூமை நல்லா போய் தேய்ச்சி கழுவு, நல்லா வாசனை வர அளவுக்கு லிக்விட்லாம் போட்டு கழுவி விட்டுட்டு போ, சரியா அப்படின்னு. கவியா நான் குளிச்சுட்டு தானே வரேன் அப்படின்னு. ஏன் குளிச்சா மட்டும் மேலேருந்து கீழ் வரைக்கும் உன்னோட வேர்வை உன்னுடைய மண் தூசி இதெல்லாம் அந்த பாத்ரூம்லலாம் இருக்காதா, எல்லாம் க்ளீனாக பண்ணிட்டு போ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்த பேசுகிறாங்க. காவியா இதெல்லாமே போஸ்க்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். எந்த அளவுக்கு பொண்ணுங்களை சீப்பாக நினச்சானோ அந்த அளவுக்கு இப்போ உயரவாக நினைக்கணும், அவன் பண்ணதை தப்புன்னு உணரணும் அப்படின்றதுக்காக தான் காவியா பழைய வாங்கிறதுக்காக போஸை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. என்னைக்கு தப்பானவனோ அன்னைக்கே அவனை விட்டு என்னால் போயிருக்க முடியும், ஆனால் அவனை திருத்தணும், அவனோட திருத்துறது என்னோட வேலை கிடையாது, அவனோட தப்பை அவன் உணரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா பொண்ணுங்களையும் மட்டமாக நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. காவியா போஸும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் எல்லாத்தையும் திரும்பவும் போய் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஃபாஸ்டினாக லிக்விட்லாம் ஊற்றி கழுவி முடிச்சுட்டு வராங்க. உன்னோட அழுக்கு துணி இருந்தால் அதையும் கொண்டு போயிடு அப்படின்னு உடனே அதையும் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவின பாத்ரூமை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாத்திட்டு திரும்பவும் வராங்க. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு அழுக்கு துணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிற, எங்கே போய் போட போகிற, வெளியில் போட போறியா, பாரு இதில் என்னோட ட்ரெஸ்ஸும் இருக்குது நான் யூஸ் பண்ணது, அது எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு போய் நல்லா துவைச்சி க்ளீனாக காய வச்சு மடித்து கொண்டு வரியா அப்படின்னு. என்ன நானா அப்படின்னு. பின்ன வேறு யாரை செய்வான் அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, அதெல்லாம் நீ கேள்வி கேட்காத. ஏன் பொண்டாட்டியோட துணியை தாலி கட்ட மட்டும் தெரியுதில்ல, சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு மட்டும் தெரியுதில்ல, ஏன் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணணுமா என்ன, இப்போது என் துணியை உன்னால் துவைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு காவியா நல்லாவே மிரட்டுறாங்க. இல்லை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இங்கே பாரு, உன் துணி தனியாக ஊற வைக்கணும், என் துணி தனியாக ஊற வைக்கணும், என்னோட இதெல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ், உன்னோட இது மாதிரி கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு போஸும் அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பார், நீயே கையால் அடித்து துவைக்கணும், அம்மா அக்காவை விட்டு துவைக்க வச்சேன்னா நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸுமே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த எல்லாத்தையும் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாவே என்னடா போஸ் இதெல்லாம் அப்படின்னு. என்னம்மா எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு. ஆமாடா எல்லாம் உன் தலையெழுத்து தான், நீயே உன் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட, அமைதியாக இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கணுமா, ஏன்டா இப்படி ஒழுக்க கட்டுத்தனமா நீயும் நடந்துக்கிட்டு எங்களையும் இப்படி கஷ்டப்பட வைக்கிற, நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலடா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுடைய அம்மா ஈஸ்வரியுமே கூட. குட்டா இங்கே நான் துவைச்சி போடுறேன் அப்படின்னு. இல்லைம்மா நானே துவைச்சிக்கிறேன், அவள் பார்த்தால்னா அதுக்கும் கத்துவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போஸ் போயிட்டு துணியை ஊற வச்சு அடித்து துவைச்சிட்ருக்காரு. மொட்டை மாடியில் காய போட்டுட்ருக்காரு. ஸோ அங்கே ஆப்போசிட் சைடில் மலர் பார்த்திங்க அப்படின்னா தங்கிட்டுருக்க அந்த வீட்டாண்ட அவங்க துணியை துவைச்சி அவங்க காய போட்டுட்ருக்கும்போது வெளியில் இருக்கும்போது இங்கே போஸ் துணியை காய போட்டுருக்கிறத அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன்னா இவன் துணி துவைச்சி போட்டுட்ருக்கான், இதெல்லாம் இவனுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போது கூட தனமும் வராங்க. பக்கத்துலேயே தமிழ் செல்வியும் வராங்க. 3 பேருமே என்னக்கா நின்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ அது பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் போஸ் அவங்கள பார்த்த உடனே அமைதியாக அங்கேருந்து வந்துடுறாரு. ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி தலைதறிக்க ஓய் வர அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்போது இல்லைம்மா அந்த மலர் அப்படின்னு. என்னடா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக போச்சா, இதுக்கு தான் நான் துவைக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு. இல்லைம்மா காவியா பார்த்தாருனா அப்புறம் அதுக்கும் சண்டை போடுவா, வேண்டாண்டா அப்படின்னு.
என்னடா இது உனக்கு வந்த சோதனை, என்னால் நீ கஷ்டப்படுத்த பார்க்கவும் முடியல, நீ தப்பு பண்ணதும் தப்புன்னு தெரிஞ்சாலும் உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவும் முடியலையேடா, என்ன பண்ணுறது, ராசா மாதிரி இருக்க வேண்டியவனே இந்த வீட்டில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்ருவா, இப்போ வேலைக்கு போய் கஷ்டப்படுறா, அதுவும் நீ வேர்வை சிந்து சம்பாதிச்சுட்டு வந்த அந்த காசு நீ தேவையில்லை, நீ சம்பாதிச்சுட்டு வந்த காசு மட்டும் அவளுக்கு வேணும்னு அவள் எடுத்துகிட்டு போகிறாளே, என்னடா இதெல்லாம் நியாயம், ஒரு தாலி கட்டினதுக்காகவாச்சு புருஷனா கூட உன்னை மதிக்க கூட மாட்டேன்றாலே, இப்படி நாயை விரட்டுற மாதிரி ஒரு நோயால் பார்க்குற மாதிரி உன்னை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னாலாம் ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணு போஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து இவளும் அங்கேருந்து அவரோட அப்பனும் 2 பேரும் சேர்ந்து உன்னை பால் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் உருட்டிக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் நியாயமாடா, இவ பிளான் பண்ணி வேலைக்கு போக சொல்வா, அங்கே அந்த ஆள் சம்பளம் கொடுப்பான், அந்த காசை கொண்டு திரும்பவும் இவ இங்கே அந்த காசை பிடுங்கிப்பாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டுருக்காங்க. உடனே போஸோடைய அக்காவுமே இருந்துக்கிட்டு, ஆமாம்மா பார்த்தீங்களா, இவள் வேலைக்கு போக சொல்லி அவள் அப்பா அங்கே சம்பளம் கொடுப்பாங்களாம், அப்படியே அவள் அப்பா கொடுத்த காசு உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவகிட்ட போயிடுது, இதுக்கு அந்த காசு இருந்தால் என்ன இல்லைனா என்னம்மா, டேரெக்டாகவே அவகிட்ட அந்த ஆள் கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அண்ணனை இப்படி அதாவது தம்பியை இப்படி மாடு மாதிரி வேலை வாங்குறாங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே விடுடா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு, நாளைக்கே சீக்கிரமாகவே போகணுமாம்மா, கொஞ்சம் கஷ்டமாக வேற இருக்குது, எனக்கு ஒரு டீ மட்டும் கொண்டு வர முடியுமாம்மா அப்படின்னு, சரிடா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா டீ போட்டுட்டு கொடுக்குறாங்க, உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. காவியாவை பார்த்த உடனே 10 நிமிஷம் ஒரு பெரிய மனுஷனை பார்த்தா எப்படி எழுந்திரிச்சு நிற்கணுமோ அந்த மாதிரி தான் தாலி கட்டின மனைவியை பார்த்தா போஸு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கணும். இதெல்லாத்தையும் பார்த்து இங்கே அப்போ தான் ராசாங்கம் இவங்களாம் பார்த்து என்ன அந்த பையன் டக்குன்னு எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா காவியா வராங்க. அவங்கள பார்த்த உடனே இதெல்லாம் இவனுக்கு தேவைதான், இந்த அளவுக்கு காவியா அவனை கண்ட்ரோலில் வச்சிருக்கா, இந்த பயம் இருந்தால் போதும் இவன் பொழைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் ராசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பண்ண தப்புக்கான தண்டனை அவன் அனுப்ப வைக்கிறான், ஆத்தா நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ராசாங்கம் இதை கண்டு காணாத மாதிரி நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க எதுவுமே இதை பற்றி பெருசாக நினைக்கிறதும் இல்லை, எடுத்துக்கிறதும் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் செல்வி முகத்தில் சேது எப்படி முழிக்கிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா முகத்தில் அடித்த மாதிரி தமிழ் செல்வி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தனத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காதடி, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அக்கா பாருக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் அப்படி கேட்டேன், மாமாவுடைய மனசில் நீ அந்த அளவுக்கு பாசமாக இருக்குது அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காகக்கா, இதுக்கு ஏன்க்கா கோவப்படுற அப்படின்னு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்காத, உன் வேலையை மட்டும் பாரு, உன் படிப்பு விஷயத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. இங்கே பார், ஏன் என்னோட வாழ்க்கை கெட்டு போனது பத்தாதான், நீயும் கெட்டு போனமா அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பேசவும், அக்கா என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அவர் உன் புருஷன்க்கா, அவரை எப்படிக்கா நான் கல்யாணம் பண்ணிப்பணும்னு மனசளவில் நினைப்பேன், சும்மா விளையாட்டாக பேசின ஒரு விஷயத்த நீ ஏன்க்கா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, ஏய் என்ன ஆச்சு தமிழ் செல்வி உனக்கு அப்படின்னு மலரும் பேசுகிறாங்க. பாருங்கக்கா அக்கா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு, இல்லைக்கா இவ அப்படி பேசினதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இவ சின்ன பொண்ணு இவ விளையாட்டாக சொன்னான்னு தான் தெரியுது, ஆனால் என் நிலமையை பார்க்குறீங்கல்ல, அதுக்கு தான் இவளுக்கு அப்படி சொன்னான் அப்படின்னு, என்ன பிள்ளை இதெல்லாம், அவள் நிஜமாகவே அவளை சேதுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா என்ன, சும்மா விளையாட்டுக்கு தானே பேசினா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சேது மேலே இருக்கிற கோவத்தில் தனத்துக்கிட்டலாம் அப்படி பேசிகிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிட்டுருக்காங்க. மாமா மேலே இருக்கிற கோவத்தில் தனத்துக்கிட்ட இப்படிலாம் பேசாத அப்படின்னு. அக்கா ஏங்கா மாமாவை இப்படி கஷ்டப்படுத்துகிற, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை, அப்படி பண்ணிக்கிட்டாலையும் நீ கஷ்டப்படுற மாதிரி மாமா என்னையும் கஷ்டப்படுத்த வரேன்னு நீ பேசுகிறியாக்கா, அதெல்லாம் இல்லைக்கா, மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கக்கா, மாமா மேலே இருக்கிற கோவத்தை நீ கொஞ்சம் மறந்துட்டு கேஷுவலாக இருக்கா, ஏன் இப்படி மாமா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. பார்த்தியாக்கா இதுக்கு தான் இவளுக்கிட்ட நான் இப்படி பேசணும் அப்படின்னு தமிழ் செல்வி மலர்கிட்ட சொல்கிறாங்க. தனம் நீ போய் படிப்போ, அக்கா சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்ன உடனே தனம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு, அவள் சின்ன பொண்ணு இல்லைக்கா, அவளும் பெரிய பொண்ணு தான், அவளும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், 4 விதமும் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு வாழ்க்கைன்றதை அவள் கற்றுக்கிட்டாதான் அவளோட வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும், அப்போ தான் 4 பேர் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் எது சரி எது தப்பு அப்படின்னு அவளும் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க. புரியுது நீ சொல்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அமைச்சிடாதில்ல, எங்கப்பா
என்னோடய வாழ்க்கை தான் அப்படி போச்சு. அதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது என்னோட எல்லாமே உனக்கு தெரியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு மாமா அப்படி கிடையாதுடி. புரிஞ்சுக்கோ. அவர் பண்ணது தப்புன்னு அவரே உணர்றாருல்ல" அப்படின்னு மலர் வந்து தனத்துக்கிட்ட அதாவது தமிழ் செல்விக்கிட்ட எடுத்து சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேது வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகி போகிறாரு. அதாவது என் மேலே எந்த அளவுக்கு கோபம் இருந்தால் தனத்துக்கிட்டலாம் கூட இப்படி அவள் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. சரியாக போயிடும், நீ உட்காந்து படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மலர் சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் சேது நின்று வருத்தப்படுகிறதா பார்க்குறாங்க. மாமா அப்படின்னு ஒன்றும் இல்லை மலர் அப்படின்னு அவன் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க மாமா, சரியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலர் புரியுது, அவளை எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருப்பா அப்படின்னு நான் அதுக்கான மன்னிப்பும் அவங்ககிட்ட கேட்டுட்டேன். ஆனால் அவள் இப்படி இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுட்டு பேசுவான்னு நான் நினச்சி பார்க்கல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வந்து அவர் பாட்டுக்கு உள்ளாகிறாரு. தனம் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி வந்து சேதுவை பார்த்துட்டு கோவமாக உட்காந்து அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம முகத்தை கூட பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது. இந்த அளவுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காரா அப்படின்னு சேது வந்து எதுக்கு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு வெளியில் கிளம்பி வந்துடுறாரு. தமிழ் செல்விக்கு அதை நினச்சி மனசுக்குள்ளே வருத்தம் இருக்குதான் இருக்குது. ஆனால் ஒருத்தவங்களை வார்த்தைகளை குத்தி கஷ்டப்படுத்தினா எந்த அளவுக்கு அந்த கஷ்டம் மனசுக்குள்ளே திரும்ப உறுத்திட்டுருக்கும் அப்படின்ற விஷயம் சேதுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் செல்வி இதெல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, தமிழ் செல்வியும் சேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் தப்பை உணர்ந்து சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.